வணக்கம் உறவுகளே! "இக்கரைக்கு அக்கரை பச்சை" என்ற ஒரு சிறு கதை பார்ப்போம். இக்கரைக்கு அக்கரை பச்சை. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சாம். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு கொக்கை பார்க்கும் வரை. அது கொக்கை பார்த்து சொல்லுச்சாம், "நீ வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்கே! கருப்பா இருக்கும் என்னை எனக்கு பிடிக்கல" என்றது. கொக்கு சொன்னது, "நானும் அப்படித்தான் நினைத்தேன், கிளியை பார்க்கும் வரை. அது 2 நிறங்களில் எவ்வளவு அழகாக இருக்கு தெரியுமா" என்றது. காகமும் கிளியிடம் சென்று கேட்டவுடன் அது சொன்னது, "உண்மைதான். நான் மகிழ்ச்சியாத்தான் இருந்தேன். ஆனால் ஒரு மயிலை பார்க்கும் வரை. அது பல நிறங்களில் எவ்வளவு அழகாக இருக்கு தெரியுமா" என்றது. உடனே காகமும் மயில் இருக்கும் மிருக காட்சி சாலை சென்று மயிலை பார்க்க, அங்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மயிலை பார்த்து ரசிக்க காகம் நினைத்தது, இதுதான் மகிழ்ச்சி" என்று. "அழகு மயிலே, உன்னை காண இவ்வளவு பேர். என்னை பார்த்தாலே இவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரை உலகிலேயே நீதான் அதிக மகிழ்ச்சியானவர்" என்றது. மயில் சொன்னது, "அன்பு காகமே, நான் எப்பவும் நினைத்துக் கொண்டிருந்தேன், நான் தான் அழகு, மேலும் மகிழ்ச்சியான பறவை என்று. ஆனால் எனது இந்த அழகுதான் என்னை ஒரு சிறையில் பூட்டி வைத்திருக்க செய்கிறது. இந்த மிருக காட்சி சாலை முழுவதும் நான் பார்த்ததில் காகம் மட்டுமே பூட்டி வைக்கப்படவில்லை. எனவே நான் யோசித்தது, நானும் காகமாக இருந்தால் உலகம் முழுவதும் ஜாலியாக சுற்றி வரலாமே" என்றது. இதுதான் நம் பிரச்சனையும். நாம் தேவையில்லாமல் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நம்மை நாமே கவலை கொள்ள செய்கிறோம். நாம் எப்பவும் இறைவன் கொடுத்ததை வைத்து சந்தோஷம் கொள்வது இல்லை. அவன் கொடுத்ததை மதிப்பதும் இல்லை. இது நம்மை ஒரு பெரும் துயருக்கு இழுத்து செல்கிறது. ஒப்பீடுகளால் யாதொரு பயனும் இல்லை. இந்த சிறு கதையின் மூலமே தெரிஞ்சிருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ கத்துக்கணும். மத்தவங்ககிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையேன்னு சொல்லி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏமாற்றங்களை தான் கொடுக்கும். இந்த ஏமாற்றங்கள் நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனால என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ கத்துக்கணும். என்னோட சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான உளவியல் கதைகளை பார்க்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான கருத்துக்களையும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.